அரசு அறிவிக்கப்படுகின்ற வழிமுறைகளை முழுமையாக பொதுமக்கள் கடைபிடித்தால் நோய் பரவலை படிப்படியாக நிச்சயம் குறைக்க முடியும், இயல்பு நிலைக்கு திரும்ப முடியும். இன்றைக்கு இந்த நோய் தொற்று ஏற்பட்டுவிட்டால் உடனடியாக மருத்துவமனைக்கு சேர்ந்து தங்களை பரிசோதனைக்கு உட்படுத்திக் கொண்டால் விரைவில் குணமடைந்து வீடு திரும்பலாம். அனைத்து வசதிகளும் அரசு ஏற்பாடு செய்திருக்கின்றது. இதற்கு போதிய மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவ பணியாளர்கள் அதிக அளவிலே நியமிக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த பணிக்காக புதிதாக மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவ பணியாளர்களை நியமிக்கப்பட்டிருக்கின்றோம். அது மட்டுமில்லாமல் இன்றைக்கு எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டாலும் அத்தனை பேரும் குணமடை செய்வதற்கான மருத்துவமனை வசதிகளும் செய்து கொடுக்கப்பட்டிருக்கின்றன. எவ்வித குறைபாடும் இல்லாமல் அரசு கவனமாக பார்த்துக் கொள்கின்றது. ஒவ்வொரு உயிரும் அரசுக்கு மிக முக்கியம். மக்களை காப்பதுதான் அரசினுடைய கடமை. அந்த அடிப்படையில் தான் நம்முடைய மருத்துவர்களும் செவிலியர்களும் மருத்துவ பணிகளும் இரவென்றும் பகலென்றும் பாராமல் தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு அரசுக்கு ஒத்துழைப்பில் நல்கி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய சிகிச்சை அளித்து என்னை குணமடைய செய்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு மீண்டும் மீண்டும் பொதுமக்களை கேட்டுக்கொள்வதெல்லாம் அரசு அறிவிக்கின்ற வழிமுறைகளை நீங்கள் முழுமையாக கடைபிடிக்க வேண்டும். இந்த நோய் தென்பட்டு விட்டால் பல பேர் இறக்கக்கூடிய சூழ்நிலையில் கூட நேரிடும். நாம் தான் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஒவ்வொருவரும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு உயிரும் அரசுக்கு முக்கியம். அதன் அடிப்படையிலே பொதுமக்களை இந்த நேரத்திலே பணியன்போடு கேட்டுக்கொள்வதெல்லாம், நீங்கள் வெளியிலே சென்றால் கண்டிப்பாக முகக்கவசம் அணிந்து கொள்ள வேண்டும்.